வணக்கம் எல்லாரும், என் பேர் ஜீகன். இது என்னுடைய சேனல் கிரேசி ஃபிஷிங். இந்த எபிசோடில் வந்து நம்ம பெயிட் காஸ்டிங் ரீல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பெயிட் காஸ்டிங் ரீல்ஸ்னால் என்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் முக்கியமாக வந்து பெயிட் காஸ்டிங் ரீல்ஸ்க்கும் ஸ்பின்னிங் ரீல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசம் நான் வந்து கிளியராக சொல்ல விரும்புகிறேன். ஃபிஷிங்கை பொறுத்தளவு பெயிட் காஸ்டிங் ரீலாக இருந்தாலும் சரி, ஸ்பின்னிங் ரீலாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்பின்னிங் ரீல் வந்து இந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பெயிட் காஸ்டிங் ரீல் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பெயிட் காஸ்டிங் ரீலை நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணலாமோ அதே சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்பின்னிங் ரீலையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் செயல்முறையில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அண்ட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து பெயிட் காஸ்டிங் ரீல் ஓரளவுக்கு நல்லா சாதகமாக இருக்கும். ஒரு சில சிச்சுவேஷனில் வந்து ஸ்பின்னிங் ரீல்ஸ் வந்து மோர் ஃபேவரபுளாக இருக்கும், நல்லா சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பின்னிங் ரீல் வந்து உங்கள் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை வச்சு நீங்கள் நிறையா மீன் பிடிச்சிருப்பீங்க. அதனால் இது வந்து ஒரு ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ரீல். இந்த ரீல் வந்து பெயிட் காஸ்டிங் ரீல். பெயிட் காஸ்டிங் ரீல்ல வந்து ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல் ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து லோ ப்ரொஃபைல் பெயிட் காஸ்டிங் ரீல். அதாவது இது ரொம்ப ஒரு சின்ன வடிவம் கொண்ட வந்து ஒரு ரீல். அண்ட் இது வடிவம் சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ வந்து இது வந்து இதில் ஸ்பூல் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அது வந்து கிடையாது. இதோட ஸ்பூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிமானோ 3000 ரீலோட அளவுக்கும் இதோட ஸ்பூல் கெப்பாசிட்டிக்கும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு 2500 ரீல். இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஷிமானோ 3000 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கண்டிப்பாக பெருசாக இருக்கும். இந்த ஒரு சின்ன உருவத்தில் வந்து 3000 ரீல் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து லைன் இதில் வந்து ஸ்பூல் பண்ணலாம். அது வந்து இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். பெயிட் காஸ்டிங் ரீலோட ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ட்ராக் கெப்பாசிட்டி. இப்போ இந்த ஒரு சின்ன பெயிட் காஸ்டிங் ரீலோட ட்ராக் கெப்பாசிட்டி வந்து 8 கிலோ. அண்ட் 8 கிலோ ட்ராக் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து 4000 இல்லை 5000 ரீலுக்கு மேலே உள்ள சைஸஸில் தான் வந்து 8 கிலோ ட்ராக் வரும். ஜென்ரலாக 3000 சைஸ் ரீல்ஸ்குள்ள 3000க்கும் அதுக்கு கீழே இருக்கிற ரீல்ஸுக்கும் வந்து மீறி போனால் 5 கிலோ 6 கிலோ ட்ராக் தான் வரும். பெயிட் காஸ்டிங் ரீலோட மூணாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு இடத்துல விரால் மீன் பிடிக்கிறீங்க அண்டு நீங்கள் பேங்க்ல இருந்து பார்க்குறீங்க, அங்கே ஒரு விரால் மீன் நீந்திட்டு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஸ்பின்னிங் ரீலை வச்சு நீங்கள் காஸ்ட் பண்ணுறீங்க. காஸ்ட் பண்ணும்போது வந்து லியோர் வந்து ரொம்ப தூரம் தாண்டி போய் விழுந்துருது. அங்கேருந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி மீனுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மீன் வந்து எங்கேயோ ஓடி போயிடுது. ஆனால் அதே இது வந்து நீங்கள் பெயிட் காஸ்டிங் ரீலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட் பண்ணிவிட்டு லியோர் வந்து மீனை தாண்டி போக போக நீங்கள் வந்து இந்த தம்பை வச்சு அப்படி ஸ்பூலை ஸ்லோ பண்ணலாம். ஸ்லோ பண்ணிங்கன்னா அழகாக வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், மீனுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போய் லியோர் விழுந்து அதை நீங்கள் வந்து ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிட்டு வரும்போது அந்த மீன் அதை பார்த்து டப்பான்னு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஒரு பெயிட் காஸ்டிங் ரீல் வச்சு உங்களுக்கு வந்து நிறையா கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெயிட் காஸ்டிங் ரீலை வச்சு லியோர் ஸ்பீடை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு காசு தப்பாச்சு அப்படின்னா அதை பாதியிலேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டாப் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி திருப்பி காசு பண்ணலாம். ஒரு பெயிட் காஸ்டிங் ரீலோட நாலாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் அப்படின்றது வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்டில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணும்போது எவ்வளோ லைன் உள்ளே வருதோ அதுதான் ஸ்பீட். இந்த பெயிட் காஸ்டர் ரீல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஈக்குவலன்ட் ஸ்பின்னிங் ரீல், அதாவது ஒரு 3000 சைஸ் ஸ்பின்னிங் ரீலை விட வந்து இதோட ரிட்ரீவல் ரேட் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பவுண்டிங் ஃபேக்டர் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரொட்டேஷனுக்கு வர்றதோ 4 தடவை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணால் இன்னும் உங்களோட லைன் இன்டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்பின்னிங் ரீலை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக லியோர்ஸை வச்சு ஃபிஷ் பண்ணும்போதோ இல்லை கண்டினியூஸ் காஸ்டிங் தேவைப்படும் போதோ ஒரு பெயிட் காஸ்டிங் ரீல் வந்து உங்களுக்கு மோர் கன்வீனியன்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆக மாட்டீங்க. பெயிட் காஸ்டிங் ரீல் வந்து நம்ம வெறும் லியோர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பெயிட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் பெயிட்டுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ லைன் வந்து நம்மளுக்கு மேலே வர்றதுனால நம்ம ஈஸியாக வந்து இந்த லைனை ஃபீல் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பைட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்காக லைன் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பைட்டும் வந்து தெளிவாக தெரியும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பைட் வரும்போது கரெக்டாக ஹுக் செட் பண்ணி ரீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பெயிட் காஸ்டிங் ரீலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ பெயிட் காஸ்டிங் ரீலுக்கும் ஸ்பின்னிங் ரீலுக்கும் மெயினாக வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பெயிட் காஸ்டிங் ரீல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது இந்த ஸ்பூலும் சேர்ந்து சுற்றும்.
ஆனால் ஸ்பின்னிங் ரீலில் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது இந்த ஸ்பூல் வந்து சுத்தாது. அது வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பின்னிங் ரீலில் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் கழட்டி இந்த சைடில் இந்த சைடு மாட்டி போடலாம். ஆனால் பெயிட் காஸ்டிங் ரீலை பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணோம் என்ன எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டட் சைட் ரீல் வேணுமா ரைட் ஹேண்டட் ரீல் வேணுமா அப்படின்னு சொல்லி. இந்த லெஃப்ட் ஹேண்டட் ரைட் ஹேண்டட் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த ரீல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஹேண்டட் ரீல். ஏன் இது ரைட் ஹேண்டட் அப்படின்னா நீங்கள் வந்து ராடை பிடிக்கும்போது உங்கள் ரீல் ஹேண்டில் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ரீல். ஏன் அப்படின்னா உங்கள் ஹேண்டில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன் தானே, அதனால நான் ஒரு ரைட் ஹேண்டட் ரீல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் ஹேண்டட் ரீல் வாங்கினீங்க. அண்ட் நீங்கள் வந்து காஸ்ட் பண்ணும்போது வந்து ரைட் ஹேண்ட் வச்சு காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும் ரீல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு ராடை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரீல் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஆனால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டட் ரீல் வாங்கினீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் வச்சு காஸ்ட் பண்ணி முடிக்க வந்து நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து எந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா மீன் நிறையா மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மீனை கொஞ்சம் தாண்டி வந்து நீங்கள் லியோரை போட்டு உடனே ரிட்ரீவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிற மீன் வந்து உங்கள் லியோரை அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் நிறைய ஆங்கிலர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரைட் ஹேண்டட் பீப்புள்ன்றனால வந்து அவங்களுக்கு ரீல் வந்து காஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரைட் ஹேண்டில் தான் சுற்றுறதுக்கு விரும்புவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பெரிய மீன் ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்காது ரீல் பண்ணுறதுக்கு, ஃபிஷ்ஷை லேண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரைட் ஹேண்டில் வந்து அவங்க ரொம்ப பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஒரு ரைட் ஹேண்டட் ரீல் வாங்கி நீங்கள் வந்து கை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் காஸ்டிங் ரீலுக்கும் ஸ்பின்னிங் ரீலுக்கும் இன்னும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா நம்ம இது ரெண்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுற ராட். ஒரு பெயிட் காஸ்டிங் ராட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ட்ரிகர் கிரிப். ஒரு பெயிட் காஸ்டிங் ராடுக்கு வந்து ட்ரிகர் கிரிப் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பின்னிங் ரீல் யூஸ் பண்ணும்போது ராட் எப்படி பிடிக்கும், ஸ்பின்னிங் ரீலை வந்து நம்ம பிடிக்கும். ஸோ ராட் வந்து நம்ம கிரிப்பில் இருக்கும். பட் நம்ம பெயிட் காஸ்டிங் ரீலில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிட் காஸ்டர் வந்து நம்ம ராடுக்கு மேலே வருது. இப்படி வரும்போது நம்ம கையிலேருந்து ஈஸியாக ஸ்லிப் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது காஸ்ட் பண்ணும்போது ஹெவி லியாஸ். அண்ட் ஒரு சில நேரம் ஃபிஷ் ஃபைட் பண்ணும்போதும் ஸ்லிப் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் கிரிப் இருக்குது. ஸோ ட்ரிகர் கிரிப் வந்து ஒரு பெயிட் காஸ்டிங் ராடோட முக்கியமான ஃபீச்சர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைட்ஸ் ஸ்பின்னிங் ரீலில் வந்து கைட்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், ஆனால் பெயிட் காஸ்டிங் ரீலில் வந்து கைட்ஸ் மேலே இருக்கும். நம்ம பெயிட் காஸ்டிங் ராட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கைட்ஸ் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் ஸ்பின்னிங் ரீலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நம்பர் ஆஃப் கைட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸ்பின்னிங் ரீலை கம்பேர் பண்ணும்போது பெயிட் காஸ்டிங் ரீலோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பின்னிங் ரீலில் வந்து ஏகப்பட்ட சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் பெயிட் காஸ்டிங் ரீலில் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. ரெண்டாவது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா ரீல்ஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னிங் ரீல் வந்து ரொம்ப சிம்பிள். அது வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷிங் போகிறவங்க கூட ஈஸியாக பெயில் ஓப்பன் பண்ணி காஸ்ட் பண்ணி பெயிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் வெயிட் காஸ்டிங் ரீல் பொறுத்தளவு நீங்கள் வந்து ரீல் யூசேஜ் எப்படின்றது நல்லா பழக வேண்டியது இருக்கும். இது நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நான் மீன் பிடிக்க போகிறேன், 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் மீன் பிடிக்க போகிறேன், மற்ற நாளில் வந்து நான் அந்த ரீலை தொட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கலான டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரீலை வச்சு நிறையா ப்ராப்ளம் வரும், நிறையா சிக்கல் வரும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் நீங்கள் வந்து பெயிட் காஸ்டர் ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்களே, நாள் பூரா காஸ்ட் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பெயிட் காஸ்டிங் ரீல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லியோர்ஸோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த ரீலை வந்து செட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்பின்னிங் ரீலில் வந்து காஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட காஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் நிறையா சிக்காக சான்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்றதும் அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதும் வர்ற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். வெயிட் காஸ்டிங் ரீலில் வந்து எந்த மாதிரி லைன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஸ்பின்னிங் ரீலில் நீங்கள் என்னெல்லாம் லைன் யூஸ் பண்ணலாமோ அதே லைனை வந்து நீங்கள் வெயிட் காஸ்டிங்லேயே யூஸ் பண்ணலாம். நீங்கள் லைன் செலெக்ஷனுக்காக வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ராடு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ராடில் வந்து அதோட லைன் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது போட்டிருக்கும். அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து லைன் யூஸ் பண்ணால் நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ராட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய லைன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய திக்னஸ் லைன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது அவங்க டெஸ்ட் பண்ணதை பொறுத்து எந்த லைன் நம்ம யூஸ் பண்ணால் இந்த ராடில் வந்து நல்லா டிஸ்டன்ஸ் கிடைக்குது, எந்த லைனில் நம்ம யூஸ் பண்ணால் இந்த ராடில் வந்து நிறையா சிக் ஆகிறது இல்லை அப்படின்றத வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம லைன் ஸ்பூல் பண்ணால் நல்லது. பெயிட் காஸ்டிங் ரீலோட பார்ட்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஹேண்டில். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது வந்து ட்ராக் கண்ட்ரோல். இது வந்து நம்ம ரைட் சைட் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா
ட்ராக் டைட் ஆகும், லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணால் ட்ராக் லூஸ் ஆகும். இந்த கிளிக்கிங் சவுண்ட் வந்து எல்லா மாடல் ரீல்லையுமே வராது. ஒரு சில மாடலில் வந்து வெறுமையாக சுற்றும் இந்த ரீல் மாதிரி. இந்த ஸ்டார்க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்பூல் டென்ஷன் நாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பூல் டென்ஷன் நாப் வந்து இந்த ஸ்பூலை வந்து டைட்டாக வைக்கிறது தான் இதோட வேலை. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், இதை எப்படி நம்ம கரெக்டாக செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரீலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா ரீலையும் ஓப்பன் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில ரீல்ஸில் வந்து இந்த இடத்துல பட்டன் இருக்கும், ஒரு சில ரீல்ஸில் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், ஒரு சில ரீல்ஸில் வந்து வெறும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகும். இந்த ரீலை வந்து ஓப்பன் பண்ணுற மெக்கானிசம் டிஃப்ரெண்ட். உங்கள் ரீலில் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது உங்கள் ரீல் மேனுவலில் இருக்கும், அதை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரீலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று வந்து இந்த ஸ்பூலை வெளியே எடுக்கலாம் நீங்கள் அண்ட் திருப்பி வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பேட்காஸ்டிங் ரீலில் வந்து பிரேக்ஸ். இந்த பர்டிகுலர் மாடலில் இருக்கிற பிரேக்ஸ் பேர் வந்து மேக்னெட்டிக் பிரேக். மேக்னெட்டிக் பிரேக்னால் இதில் காந்தம் இருக்குது. இந்த காந்தம் வந்து இந்த ஸ்பூலை வேகமாக சுற்றுறதுலேருந்து தடுக்கும். இது வந்து இந்த இருக்கிற கண்ட்ரோல் நாபை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் நாபை நம்ம சுற்றணும் அப்படின்னா அந்த மேக்னெட் வந்து அந்த ஸ்பூலுக்கு பக்கத்தில் போகும். ஸோ அது எவ்வளோ பக்கத்தில் போகுதோ அவ்வளோ ஸ்லோவாக சுற்றும் அந்த ஸ்பூல். இந்த ரீலில் வந்து இந்த மாதிரி பிரேக்கிங் மெக்கானிசம் இருக்குது. பட் ஷிமானோ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்லி வந்து சென்ட்ரிஃபியூகல் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் பிரேக்கிங் அப்படின்னு இருக்கும். அந்த சென்ட்ரிஃபியூகல் பிரேக்கிங் எப்படி அப்படின்னா அதில் பின்ஸ் இருக்கும். அந்த பின்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் செட் ஆகும். இந்த பிரேக்கிங்கை வந்து எப்படி கரெக்டாக செட் பண்ணுறதுன்றதும் நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். உங்கள் பேட்காஸ்டிங் ரீலில் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து வேர்ம் கியர். இது வந்து இந்த ரீலில் ஒரு முக்கியமான பகுதி. அண்ட் இதனால வந்து இந்த ரீல் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். இது இப்படி ஓப்பனாக இருக்கிறனால வந்து இதில் மண், தூசி, தண்ணி எல்லாம் ஈஸியாக போகலாம். இது தூசி தண்ணி எல்லாம் போச்சு அப்படின்னா இந்த கியர் வந்து சீக்கிரம் பழுதாகும். இந்த வேர்ம் கியர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபுல் ரீலோட லைஃபே வந்து நம்மளுக்கு போச்சு. அண்ட் இந்த ஒரு மெயின் காரணத்தினால வந்து இந்த ரீலை வந்து நீங்கள் பீச்சில் நிறையா மணல் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதில் எந்த விதமாக கொஞ்சம் கூட மணலோ கொஞ்சம் கூட தூசியோ போகாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேட்காஸ்டிங் ரீலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றது நான் இன்னும் வரப்போகிற வீடியோஸில் பேச போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.